40 days ஸ்டடி பிளானில் இன்னைக்கு டே 25th இருக்கும். ஸோ எஸ்டர்டே பார்த்தீங்கன்னா டெஸ்ட் 1 முடிச்சிருக்கேன். மொத்தம் 13 டெஸ்ட் இருக்கிற 13 டேஸில் 13 டெஸ்ட்டில் நான் டெஸ்ட் 1 முடிச்சிட்டேன். ஸோ இதுக்கப்புறம் உங்களுக்கு இன்னும் 12 டேஸ் தான் இருக்குது. ஒரு நாளைக்கு ஒரு கொஸ்டின் 110 கொஸ்டின் கேட்பேன். ஃபுல் சிலபஸ் ஓகே, ஃபுல் சிலபஸ் கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு வந்துடும். ஸோ 10 யூனிட்டுமே நீங்கள் வந்து ஃபுல் சிலபஸ் கொஸ்டின்ஸை வந்து நீங்கள் இந்த டெஸ்ட் பேட்சில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ 110 கொஸ்டினை நீங்கள் சால்வ் பண்ணுவீங்க. ஸோ மேக்ஸிமம் 2 hours கொடுப்பேன். எவ்ரிடே 7:30க்கு கொஸ்டின் வந்து போஸ்ட் பண்ணுவேன் குரூப்பில். ஸோ குரூப்பில் 7:30 கொஸ்டின் ரீச் ஆகிடும். நீங்கள் 9:30க்கு எக்ஸாம் முடிச்சுட்டு 9:45க்கு வந்து கீ சென்ட் பண்ணுவேன். ஓகே, ஸோ உங்கள் கீ பார்த்துட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இமீடியட்டாக இந்த கூகுள் ஃபார்மை ஃபில் பண்ணுங்கள். ஸோ ரொம்ப முக்கியம், இந்த கூகுள் ஃபார்ம்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஃபார்ம் தான். இதை பாருங்கள், இந்த கூகுள் ஃபார்ம் ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ இதில் வந்து உங்கள் பேசிக் டீட்டெயில்ஸ் கேட்டிருப்பேன். நீங்கள் எத்தனாவது டெஸ்ட் கொஸ்டின் அட்டன் பண்ணுறீங்க. ஸோ டெஸ்ட் நம்பர் என்ன, 1 போட்டால் 1, 2 போட்டால் 2 போட்டுருங்க. உங்கள் நேமு, நீங்கள் டெஸ்ட் கொஸ்டின் எடுத்த மார்க்கு, கீ வெரிஃபை பண்ணிட்டு ஆஃப்டர் கீ வெரிஃபை பண்ணிட்டு இது நீங்கள் ஃபில் பண்ணணும். உங்கள் அட்ரஸும் உங்கள் காண்டாக்ட் நம்பர், ஃபீட்பேக் அபவுட் த டெஸ்ட். ஓகே, ஸோ நீங்கள் என்ன டெஸ்ட் எழுதுறீங்களோ அந்த டெஸ்ட்டுக்கான கொஸ்டின் நம்பர் ப்ளஸ் அந்த டெஸ்ட்டோடைய ஃபீட்பேக். ஸோ எஸ்டர்டே டெஸ்ட் கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா 102 ரெஸ்பான்ஸை ரீச் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் மேக்ஸிமம் நேற்று டெஸ்ட்டில் ஆவரேஜ் ஸ்கோர் பண்ணவங்க பார்த்தீங்க அப்படின்னா 86 மார்க்கு, அதாவது 86 மார்க் கிட்ட ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாமே அந்த கேண்டிடேட் லிஸ்ட்டு அண்ட் அவங்களுடைய ஃபீட்பேக். ஓகே, இதெல்லாமே உங்களுடைய ஃபீட்பேக். இதுதான் வேல்யூபிள் ஃபீட்பேக்கு. ஸோ இந்த ஃபீட்பேக் எனக்கு ரொம்ப முக்கியம். அடுத்தடுத்து நம்ம டெஸ்ட் கொஸ்டினில் எந்த லெவலுக்கு போகணும் அப்படின்றதுக்கான ஃபீட்பேக்கு. ஸோ இந்த ஃபீட்பேக் நான் வந்து என்ன பண்ணிடுவேன், ஃபைனலாக ஒரு பிரிண்ட் எடுத்துப்பேன். எனக்கு தேவையானதை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ணுவேன், பிரிண்ட் எடுத்துருவேன். இதை பாருங்கள், தேவையானது மீன்ஸ் நீங்கள் ஒரு கலெக்ஷன் ஆர்டரில் போட்டு இந்த ரெஸ்பான்ஸ் ஷீட்டை டவுன்லோட் பண்ணி உங்களுக்கு என்ன பண்ணிடுவேன், பிரிண்ட் எடுத்துகிட்டு ஸோ யார் யார் எவ்வளோ பேர் எவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ணிக்க அப்படின்ற டேட்டாவை கலெக்ட் பண்ணிப்பேன். ஸோ லாஸ்ட் டே சொல்லிவிடுவேன், இது இவங்களாம் நீங்கள் கண்டிப்பாக போஸ்டிங் வாங்கிடுவீங்க அப்படின்றது உங்களுக்கு லாஸ்ட் டேட்டில் இன்டிமேட் பண்ணிவிடுவேன். ஓகே, ஸோ ரொம்ப முக்கியம். நீங்கள் டெஸ்ட் எழுதிட்டு இந்த கூகுள் ஷீட்டை ஃபில் பண்ணிவிடுங்க. டெஸ்ட் கொஸ்டின்ஸோ நேற்றுடைய கொஸ்டின்ஸ் டெஸ்ட் கொஸ்டினோட ஸ்டாண்டர்ட் லெவல் பார்த்துருவோம். ரொம்ப பேசிக் தான், லிபரலாக தான் கேட்டிருந்தேன். ஸோ இன்றைக்கி வந்து ஹைலி ஸ்டாண்டர்டாக இருக்கும். ஸோ இந்த ஃபஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா லெட் ஜி பி எ ஃபைனல் குரூப் ஆஃப் ஆர்டர் 35 கொடுத்துட்டு ஜி சைக்கிளிக்கா ஆப்லியனா நாட் சைக்கிளிக்கா நான் அப்லியனா சப் குரூப் ஆஃப் ஆர்டர் 7 பட் நாட் ஆர்டர் ஆஃப் 5ன்னு சொல்கிறாங்க. தப்பு. 7 5s 35 இல்லைங்களா. PQ ஃபார்மேட்டில் P less than Q, P does not divides Q minus 1 எடுத்துட்டீங்க அப்படின்னா சைக்கிளிக் ஆகிடும். அந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி இது சைக்கிளிக். எவ்ரி சைக்கிளிக் குரூப் இஸ் அப்லியன், நன் அப்லியன் ஃபால்ஸு. ஸோ ஆப்ஷன் ஏ கரெக்ட். இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கீங்களா சார்? இதோ பாருங்கள், இதுதான் அந்த டெஸ்ட் 1க்கான எக்ஸ்ப்ளனேஷன். இதுதான் 110 கொஸ்டின் நான் என்ன பண்ணிடுவேன், எக்ஸ்ப்ளனேஷன் போட்டிருப்பேன். இதோ பாருங்கள், கொஸ்டின் 1க்கான எக்ஸ்ப்ளனேஷன் பாருங்கள். இது வந்து உங்களுக்கு P cell as a group, Q cell as a group ஸ்பிட் பண்ணி போட்டது. நான் வந்து இந்த டெஸ்ட் யூஸ் பண்ணிட்டேன், PQ டெஸ்ட். P less than Q, P does not divide Q minus 1. இந்த ஆர்குமெண்ட்டை யூஸ் பண்ணிட்டேன். ஸோ எக்ஸ்ப்ளனேஷனும் இருக்கும். ஸோ ஒரு சிலவங்க வந்து ஆப்ஷன்ஸ் மட்டும் கொடுங்கன்னு கேட்காங்க. தப்பு, ஆப்ஷன்ஸ் கொடுக்கக்கூடாது. வித் எக்ஸ்ப்ளனேஷனோட உங்களுக்கு இருந்தால் தான் நல்லது. ஓகே, எல்லா ஏரியாவும் இருக்கும். நீங்கள் ரேஷியோ டெஸ்ட்டு, ரூல் டெஸ்ட்டு, ஹொரைசான் லெம்மா யூஸ் பண்ணுறது எல்லா இடத்துக்குமே நான் டீட்டெயிலாக கொடுத்துருப்பேன். சஸ்டேஸ் டோபாலஜியில் ஓப்பன் செட்டு கண்டுபிடிக்கிறது, ஸோ லிமிட் சுப்ரீமம், லிமிட் இன்ஃபிரிமம் கண்டுபிடிக்கிறது. ஸோ எல்லாமே இதில் இருக்கும், உங்களுக்கு கிளியராகவும் இருக்கும். பாருங்கள், இது வந்து ஆக்சலர் ஈக்குவேஷன், ஃபர்ஸ்ட் ஆர்டர் கோஷியல் லீனியர் பீடியை சால்வ் பண்ணுறதுக்கான ஐடியாஸ். சார் இது வந்து நான் சிஎஸ்ஐஆர் எக்ஸாமுக்கு இந்த டெஸ்ட் கொஸ்டின் யூஸ் பண்ணிக்கலாமா சார்? தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். எல்லா யூஜிடிஆர்பி, பிஜிடிஆர்பி, சிஎஸ்ஐஆர் எக்ஸாம், காலேஜ் டிஆர்பி இது எல்லாத்துக்கும் டெஸ்ட் பேட்ச் போயிட்டுருக்கு. ஸோ இமீடியட்டாக டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணுங்கள். டெஸ்ட் பேட்ச் கொஸ்டின் ரொம்ப இது பாருங்கள், பிரின்சிபல் லீஸ்ட் ஆக்ஷன் எப்போ ஸ்டேஷனரியாக இருக்கும்னா இன்டர்வல் வேல்யூ 0 ஆகும். இது வந்து கனானிக்கல் ஈக்குவேஷன், ஹாமில்டன் ஃபார்மேட்டோடைய கனானிக்கல் ஈக்குவேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு ஜெனரலைஸ் கோஆர்டினேட்ஸ் QEP யூஸ் பண்ணுறது. ஓகே, ஸோ இது போல் நீங்கள் நிறைய கொஷின்ஸ் வந்து நீங்கள் டெஸ்ட் பேட்சில் பார்ப்பீங்க. இமீடியட்டாக டெஸ்ட் பேட்சில் அட்டன் பண்ணுங்கள். சார் நான் ப்ரெசென்ட்டாக டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணிக்கலாமா சார்னா பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப கம்மி காஸ்ட்டில் 13 டெஸ்ட் பிளானில் நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ இதுக்கான பேமெண்ட் உங்களுக்கு நான் சொல்லிவிடுவேன். என்னோட நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ 9384686847. மோஸ்ட்டாக டெஸ்ட் கொஸ்டின் அட்டன் பண்ணுறவங்கன்னா என்ன பண்ணுறீங்கன்னா சாதாரணமாக 30 மினிட்ஸில் எக்ஸாம் முடிக்கிறீங்க. தப்பு. அதுக்குன்னு ஒரு டைம் கொடுத்து வேல்யூபிள் ஒர்க் பண்ணி கொடுங்க. ஒரு 2 hours உட்காருங்க. 2 hours உட்காந்து சால்வ் பண்ணுங்கள். சால்வ் பண்ணிவிட்டு கரெக்டாக பண்ணியிருக்குமான்னு திருப்பி ஒன் டைம் செக் பண்ணிவிட்டு கீ கேளுங்க. நான் எப்பவுமே கீ வந்து 9:45க்கு போஸ்ட் பண்ணுவேன். ஓகே, ஸோ நம்ம எக்ஸாமுக்கு படிக்கிறோம், ரொம்ப முக்கியமாக இருக்கணும். அதாவது ஒவ்வொரு கான்செப்ட்டுமே நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். சும்மா வெறுமனே அட்டன் பண்ணிட்டு போகக்கூடாது. ஓகே, ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர் சீரிஸ் டெஸ்ட், ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜன்ஸ் கேட்குறாங்க. ஸோ ஏஎன் வந்து 1/n² கொடுத்துட்டாங்க. ஸோ ஏஎன் + 1/an ரேஷியோ டெஸ்ட் போட்டிங்கன்னா உங்களுக்கு R கிடைக்கும். ஸோ ஆரோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 1 வரும்.
ஸோ இது போல் நிறைய கொஷின்ஸ் நான் கேட்டிருப்பேன். இந்த கொஷின்ஸ் எல்லாம் என்னால் டிஸ்கஸ் பண்ண முடியும், எதுவுமே என்னால் டிஸ்கஸ் பண்ண முடியாதுன்றதுலாம் கிடையாது. இங்கே ரீஜன்ன்றது ஓப்பன் கனெக்டட் செட், மைண்டில் வச்சுக்கணும், ஓப்பன் கனெக்டட் செட்டு. ஓகே சார், எப்போ சார் டெரிவேட்டிவ் ஜீரோ ஆகுது, கனெக்டட் செட் நீங்கள் மென்ஷன் பண்ணலையா, அப்புறம் எப்படி சார் இது கான்ஸ்டன்ட்டாக வரும் அப்படின்னு தோணும். ரீஜன் என்னாவே இங்கே ஓப்பன் கனெக்டட் செட்டு. ஓகே, ஒரு சிலது டவுட் இருந்தது, எல்லாத்துக்கும் ஒரு சில டவுட் இருந்தது. ஸோ இது போல் கொஷின்ஸை வந்து தப்பு பண்ணிடுவீங்க, மிஸ்டேக், சில்லி மிஸ்டேக், நம்ம அசால்ட்டாக பண்ணிட்டு போயிடுவோம். ரொம்ப முக்கியங்க, எக்ஸாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். எக்ஸாம் அல்ல, உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப முக்கியம். அதுக்கு நீங்கள் வந்து டெஸ்ட் கொஷின் நிறையா ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ எல்லா ஏரியா கொஷின்ஸும் நிறைய கேட்டிருப்பேன். இந்த பிடி வந்து என்ன டைப் ஆஃப் பிடி, ஜென்ரலைஸ்டு செகண்ட் ஆர்டர் லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை கொடுத்துட்டு ஹோமோஜினியஸ் பார்ட்டுக்கான ஹைப்பர்போலிக்கா பேரபோலிக்கா எலிப்டிக்கான்றது கேட்குறது. ஸோ இது வந்து ஆக்சுவலாக லெக்ராஞ்சியன் ஈக்குவேஷன். ஸோ இது வந்து எலிப்டிக் டைப்பு, ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் வந்து என்ன யூஸ் பண்ணக்கூடாது, டிஎலமெண்ட்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ எல்லாமே பவுண்டரியில் வேல்யூ டிஃபைன் பண்ணிட்டாங்க. ஸோ வெலாசிட்டியில் அவங்க டிஃபைன் பண்ணலை. ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் அட் யூ, இந்த எக்ஸு டிஸ்பிளேஸ்மெண்ட்டில் வேல்யூ இனிஷியல் வேல்யூ டிஃபைன் பண்ணிட்டு ஆல்ரெடி சொல்லிட்டேன். இது வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் சைன் அண்ட் காஸ்டில் தான் வரும். ஸோ n பை எக்ஸ் பை எல் காஸ் n பை சிடி பை எல், இதுதான் ஃபார்முலா. டேரெக்டாக அடிச்சுட்டு போயிடலாம். ஸோ இது போல் நிறைய கொஸ்டின்ஸ் வந்து டெஸ்ட் கொஸ்டின்ஸ் வரும். இமீடியட்டாக டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து சார் டோபாலஜிக்கு வந்து ஒரு நல்ல புத்தகம் சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ டோபாலஜி வந்து ஒரு டோபாலஜி படிக்கணும் சார், நிறையா கற்றுக்கணும். மெட்டீரியல் நிறையா ஸ்ட்ராங்காக ரெடி பண்ணிட்டோம். ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ வேணும்னா எங்கள் மெட்டீரியல் தான். ஸோ அந்த மெட்டீரியல் தான் செமையாக இருக்கும். இல்லை சார் நான் சப்ஜெக்ட் வைஸாக நிறையா கற்றுக்கணும் அப்படின்னா டோபாலஜியில் ஒரு ஆத்தர் இருக்கார், டோபாலஜி வித்தவுட் டேயர்ஸ்னு சொல்லிட்டு ஒரு புக் இருக்குது. இதை பாருங்கள், இந்த புக்கு தான். இது சும்மா அப்பப்போ படிச்சுட்டு கிடப்போம் நம்ம. இது ரொம்ப முக்கியமான புத்தகம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இவர் தான் அந்த ஆத்தர். ஸோ செம்ம ஆத்தர் இவர். பாருங்க, மோரிஸ். இந்த புத்தகம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நிறைய பேர். சிட்னி மோரிஸ், மோரிஸ். ஸோ சரியான ஆத்தர் இவர், சூப்பராக பேசியிருப்பார் டோபாலஜி. ஸோ டோபாலஜி வித்தவுட் டேயர்ஸ் இந்த பிடிஎஃப் இருந்தால் பிரிண்ட் போட்டு வச்சு படிங்க. ஸோ இது எல்லாமே பேசியிருப்பார். ஃபஸ்ட்டு ப்ரூஃபோட ஆர்குமெண்ட் நீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். எல்லா ப்ரூஃபோட ஆர்குமெண்ட்டும் நீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். எப்படி ப்ரூஃப் நம்ம அப்ரோச் பண்ணணுன்றத சொல்லியிருப்பார். அப்புறம் டோபாலஜி ஸ்பேஸில் என்னென்ன டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டோபாலஜியை சூப்பராக சொல்லியிருப்பார். இந்த 47 பேஜஸ்க்குள்ளே முடிச்சுட்டு இருப்பார் சூப்பராக. அடுத்து லிமிட் பாயிண்ட்டு, கோஷர், ஹோமியோமார்பிசம், கண்டினியூஸ் மேப்பு, மெட்ரிக் ஸ்பேஸு, ஸோ எல்லாமே இருக்கும். இந்த புத்தகம் படிங்க, ரொம்ப முக்கியமான புத்தகம். ஸோ டெஸ்ட் பேட்ச் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். அடுத்த 13 டேஸில் ஸ்ட்ராங்காக கொஷின் செட்டிங்கை ரெடி பண்ணிவிட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போங்க. எக்ஸாமில் கண்டிப்பாக எல்லோரும் போஸ்டிங் போகணுன்னு என்னுடைய வாழ்த்துக்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.